முன்பாக ஏராளமான சவால்கள் இருக்கிறது. நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கிறது. ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய போகிறது சாதாரணமானது அல்ல, பெரிய காரியம். நம்ம செய்ய வேண்டிய வேலை, நம்முடைய தலையின் மேல் இருக்கிற பொறுப்பு, இதெல்லாம் சில நேரத்தில் நம்ம நம்மை பார்த்து நான் ஒன்றும் அவ்வளோ ஒர்த்தான ஆள் இல்லை, நான் ஒன்றும் செய்ய போகிறதில்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இல்லவே இல்லை. ஆண்டவர் நம்மை இந்த தேசத்திலே, இந்த பட்டணத்தில் ஆண்டவர் நம்மளை உயிரோடு ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா, நம்மை கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒன்றை கண்டிப்பாக பெருசாக ஆண்டவர் செய்ய போகிறார். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தி இந்த நமக்கு கொடுத்த ரட்சிப்பு என்கிறது அது சாதாரணமானது அல்ல, அது ஈஸியாக கிடைக்காது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் ரட்சிப்பு என்கிறது ரொம்ப இலவசம்தான். அது எதுவும் யாரும் பணம் கொடுத்தெல்லாம் வாங்க வேண்டியது இல்லை. ஆனால் இலவசமாக இருந்தாலும் இந்த ரட்சிப்பு நிறைய பேருக்கு கிடைக்கவே இல்லை. பாருங்களேன், இலவசமாய் கிடைக்கிற பொருட்கள் அதுவும் ரொம்ப காஸ்ட்லியான பொருள், இலவசமான பொருள் எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த பொருள் நிறைய பேருக்கு கிடைக்காது. அது ஈஸியாக மூவ் ஆகும். நிறைய பேர் சண்டை போட்டு வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இந்த ரட்சிப்பு இலவசம்தான். ஆனால் கிருபையாய ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த ரட்சிப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய போறார். உங்க குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் செய்ய போறார். உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமானதாக இருக்க போகிறது. உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூர பிரயாணம். உங்கள் கைகளிலேயும் என் கைகளிலேயும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு அது சாதாரணமானதாய் அல்ல. ரொம்ப பெரிய பொறுப்புகளை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுக்க போகிறார். நம்மை முடிஞ்சு போகிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நம்ம கொஞ்சத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த முதல் நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் உங்களுடைய மனதுக்குள்ளே நீங்கள் என்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால், என்னை கொண்டு என் பரம தகப்பன் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். என் பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆற்றிலே இருந்த கூழாங்கல் சாதாரணமான கல் தான். அது மதிப்புக்குரிய கல் இல்லை, ஒரு பெரிய அழகுபடுத்தக்கூடிய கல் இல்லை. அந்த கல் ஆற்றுல இருக்கும்போது எல்லாரும் அதை ரொம்ப பெருசாலாம் பார்த்துருக்க மாட்டாங்க. நிறைய பேர் மிதிச்சிருப்பாங்க, நிறைய பேர் அதை எடுத்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த கல் நிறைய ப்ராசஸ் ஆகி தான் இந்த இடத்துல வந்திருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுது, தாவீது என்கிற ஒரு தரிசனம் உள்ளவனுடைய ஒரு கையில் அந்த கல் கிடச்சிருச்சு. பாருங்களேன், அந்த கல் யாரை வீழ்த்தினது அப்படின்னு சொன்னால், அத்தனை பேரையும் பயப்படுத்தி கொண்டிருந்த அந்த கோலியாத்தை அந்த கூழாங்கல் ஒன்றுமில்லாமல் வீழ்த்தி போட்டது. அப்போ நான் நம்புகிறேன், நீங்களும் நானும் சாதாரணமான கல்லை போல நம்ம தெரிவோம். ஆனால் உண்மையிலே நான் நம்புகிறேன், தரிசனமுள்ள தலைவராகிய ஆண்டவர் அவருடைய கரத்தில் நம்மளை கண்டிப்பாக அவர் எடுப்பார். அவர் சீக்கிரமாக எடுப்பார். இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை கரத்தில் எடுப்பேன். நிறைய பேர் மிதிச்ச கல்ல ஆண்டவர் கரத்தில் எடுப்பார். நிறைய பேர் வேண்டாம் என்று சொன்ன கல்ல ஆண்டவர் கரத்தில் எடுப்பார். நிறைய இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி, நிறைய பாடுகளுக்குள்ளே சிக்கி, பல மைல் தூரம் கடினமாய் பிரயாணப்பட்ட அந்த கல்ல அந்த தாவீது என்கிற தரிசனம் உள்ள ஒரு மனிதன் எடுப்பானால், கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நான் நிச்சயமாய் இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே உன்னை கரத்திலே எடுப்பேன், உன் பிள்ளையை கரத்திலே எடுப்பேன். நீங்களும் நானும் விசேஷமாய் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. பட் இந்த இவ்வளோ பெரிய தரிசனத்திற்காக தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். நம்ம எப்பொழுதுமே நம்ம மனசில் நினைக்கணும், நான் ஒரு சின்ன காரியத்திற்காக உருவாக்கப்பட்டவள் அல்ல, உருவாக்கப்பட்டவன் அல்ல.
நம்மை கொண்டு சில காரியங்கள் சின்னதாக செய்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே பல ஆண்டுகள் தாண்டி நம்ம செய்கிற காரியம் லட்சக்கணக்கான பேருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அதனால எல்லார் மேலையும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. எல்லார் மேலையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய இந்த 7 நாளுடைய தீம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்னை ஒரு விசேஷமான மனிதனாய், ஒரு விசேஷமான மனிதனாய் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் செய்ய வேண்டியது நிறைய, என் தலை மேல இருக்கிற பொறுப்பு ரொம்ப பெருசு. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஒரு ஊழியக்காரனுடைய தாய், ஒரு ஊழியக்காரனுடைய தகப்பன், லட்சக்கணக்கான பேரை சந்திக்க போகிற ஒரு நல்ல ஊழியக்காரியை உங்க வீட்டில் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்க குடும்பம் என்கிறது வருகிற நாட்களிலே உங்களுடைய குடும்பம் சாட்சியாய் மாறப்போகிறது. நீங்கள் சாட்சிகளாய் மாறப்போகிறீர்கள். நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் ஆண்டவர் உங்களை மாற்ற போகிறார். உங்க கையினால நிறைய பேர் பிழைக்க போகிறார்கள். உங்கள் மூலமாய் ஆண்டவர் நிறைய பேரை பிழைக்க வைக்க போகிறார். நீங்கள் நிறைய பேருக்கு நன்மையாய் மாற போகிறீர்கள். உங்களிடத்திலிருந்து போகிற அபிஷேகம் நிறைய பேரை பற்றி பிடிக்க போகிறது. சிலரை மரணத்திலிருந்து நீங்கள் வெளியே கொண்டு வர போகிறீர்கள். நிறைய பாதாள குழியிலே இருக்கிறவர்களை உங்களுடைய கரங்களை கொண்டு ஆண்டவர் மீட்டெடுக்க போகிறார். உங்களை கர்த்தர் பல இடங்களிலே ஒரு விசேஷமான சாட்சிகளாய் கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். நீங்கள் ஒரு பெரிய சாட்சி உள்ளவர்களாய் நிற்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஸோ அதற்கு நமக்கு ரொம்ப தேவை என்ன அப்படின்னா, நம்ம பலத்தால் அவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியாது. நம்முடைய பலத்தால் அந்த காரியத்தை நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு போய் செய்து முடிக்க முடியாது. இதற்கு ரொம்ப தேவை என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பலன் தேவை. ஸோ ஆண்டவருடைய பலன் யார் மேலே வருதோ, ஆண்டவருடைய அபிஷேகம் யார் மேலே வருதோ, அவங்க நினைக்க முடியாத அளவிற்கு செய்வார்கள். வேதம் சொல்லுகிறது, சீடர்கள் ரொம்ப அழகாக பேசினாங்க. அவங்களுடைய வாயில அற்புதம் நடந்தது, அவர்களுடைய கைகளில் அற்புதம் நடந்தது, அவர்களுடைய உருமால்களில் அற்புதம் நடந்தது. அப்போ ஒரு கூட்டத்தார் அற்புதத்தை வாங்கிட்டு போனாலும் இன்னொரு கூட்டத்தாருக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. என்ன பிரமிப்பா இருந்துச்சு அப்படின்னா, நேற்றைக்கு என் கூட தானே சாப்பிட்டான், நேற்றைக்கு என்னுடைய தெருவில் தானே இவன் இருந்தான், நேற்றைக்கு இவன் சாதாரணமான மனுஷனா இருந்தான், இன்னைக்கு என்ன இவனை கொண்டு இவ்வளோ பெரிய அற்புதம் நடக்குது, இவன் இப்படி பேசிட்டு இருக்கிறான், இவனுடைய வார்த்தை என்ன இப்படி வருது. அதான் இவர்கள் கல்வி அறிவில்லாதவர்கள், இவங்களுக்கு படிக்க தெரியாது, இவங்களுக்கு ஞானம் இல்லை. ஆனால் இவங்க எப்படி இவ்வளோ ஞானமாக பேசுகிறாங்க. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாளைக்குள்ளே நேற்றைக்கு பார்த்த அந்த மனுஷன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறான். இது எங்கே கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால், அவருடைய பலன் அல்ல, உன்னதமான தேவனுடைய பலன் அவர்கள் மேல் விளைந்தது. அந்த தேவனுடைய பலன் வந்தது உடனே சாதாரணமானவர்களும் அசாதாரணமானவராய் மாறினார்கள். நான் நம்புறேன், இன்றைக்கு உங்களை பார்க்குறவங்க நாளைக்கு இப்படி பார்க்க மாட்டாங்க. ஆண்டவருடைய பலன் உங்க மேல கண்டிப்பாக கடந்து வரும். ஆண்டவருடைய பலன் உங்க மேல கடந்து வரும்போது நீங்க அப்படியே வித்தியாசமாய் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற அளவிற்கு கர்த்தர் செய்ய வல்லவராய். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என்னை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நான் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு பெரிய தேவனுடைய பிள்ளை. நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறது பெரிய காரியம். அதனால தான் உங்கள் உயிரை கர்த்தர் காப்பாற்றினார். அதனால தான் ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் பாதுகாத்தார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், பயங்கரமாயிருக்கும். மகனே, நீ சாதாரணமானவன் அல்ல. மகளே, நீ சாதாரணமானவள் அல்ல. தேவ பிள்ளையே,
உங்களுக்கு எத்தனை வயதானாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். அதற்கு தேவை தேவ பலன். இந்த முதல் நாளில் எல்லாரும் கேட்க போறோம், அந்த பெரிய காரியத்தை செய்ய, அந்த பெரிய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு என்னுடைய பலவீனம் தான்ப்பா அதிகம், எனக்கு பலன் எதுவுமே இல்லை ஆண்டவரே. ஆனால் இப்போ உங்க பலத்தால நீங்கள் இடை கட்டுவதற்கு எங்கள் மத்தியிலே நீர் இறங்குவீராகப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. அந்த பலனை தாங்கப்பா. இந்த காரியங்கள் நிச்சயமா என்ன சாத்தியமல்ல. இந்த காரியங்கள் நிச்சயமா என்ன சாத்தியமல்ல. திரும்ப திரும்ப இந்த காரியங்கள் நிச்சயமா சாத்தியமல்ல. கையை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க, பார்க்கலாம். எஸ், இந்த காரியங்கள் என் பலத்தால செய்ய முடியாதப்பா, என் பலத்தால செய்ய முடியாதப்பா. இப்பொழுது இந்த முதல் நாள் உன்னதமானவருடைய ஒரு பலன், பரிசுத்தமாய் வாழ ஒரு பலன் தாரும் ஆண்டவர், ஊழியம் செய்ய ஒரு பலன் தாரும் ஆண்டவர், சவால்களை சந்திப்பதற்கு எனக்கு ஒரு பலனை தாரும் ஆண்டவரே, எனக்கு தாரும் ஆண்டவரே, தாரும். இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. எல்லாரும் சொல்லுவோம், இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. என் பலவீனம் அதிகம், என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். என் பலவீனம் என் குறைவுகளோ ஏராளம். என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்கு. என் சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய். என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்கு. என் சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய். அப்படியே கையை உயர்த்தி, என் தேவனே, என் தேவனே, சத்தமா என் தேவனே. இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடும் போதே, ஓ ஹல்லேலூயா, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே. இந்த வேலை நிச்சயமாய் என் வேலை. எஸ், நிறைய பேருடைய சிந்தையை கர்த்தர் இப்ப மாத்திட்டே இருக்க. இல்ல இல்ல, உங்களை குறிச்ச தாழ்வு மனப்பான்மையை எடுத்து போடுங்க, உங்களை குறிச்ச அந்த குறைவான எண்ணத்தை எடுத்து போடுங்க. எஸ், கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நீ விலையேற பெற்றவன், நீ விலையேற பெற்றவள், நீ விலையேற பெற்றவன், நீ விலையேற பெற்றவள். உன்னை கொண்டு நான் செய்ய போகிறது, உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறது, அது சாதாரணமானது அல்ல, சாதாரணமானது அல்ல. உடைஞ்சு போன உங்க குடும்பத்தை கொண்டு தான் பெருசா கர்த்தர் செய்ய போறாரு, உங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்ய போறாரு. நன்றி ஆண்டவரே. இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல. இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியம்
பலவீனம் சொல்லுங்க. என் குறைவுகளோ ஏராளம், என் பலவீனம் அதிகம். என் குறைவுகளோ ஏராளம், என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்குது. என் சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய். சொல்லுங்க. என் பலவீனத்தில், என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்குது. சுகவீனத்தில் தாராளமாய். கையை உயர்த்தி என் தேவனே, என் தேவனே. எஸ், சத்தமா அப்பா, இப்போ உங்க பலன். என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் பாரங்கள், என் சுமைகள், சொல்லோ என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில், உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. கைகளை வந்து ஏசையா, ஏசையா உம்மைதானே என் முன்னே இருத்தியுள்ளே. ஏசையா உம்மைதானே என் முன்னே. கைகளை மேல உயர்த்தி ஏசையா, ஏசையா சத்தமா என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுவோம். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தில் ஏக்கமையா. தகப்பனாக இதுவரையில் தோளின் மீதே சுமந்து கொண்டி. அப்பா, தகப்பனாக இதுவரையில் தோளின் மீதே சுமந்து வந்தி. இதுவரையிலையும் தாண்ட பண்ணினவர் அவர் அல்லவா? தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டவர் அரல்லவா? இல்ல, நான் உன் மேல பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன், பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறேன். நீ சாதாரணமான கூழாங்கல்ல அல்ல, நீ சாதாரணமான கூழாங்கல்ல அல்ல. தரிசனம் உள்ள ஒரு தலைவனுடைய கையிலே எடுக்கப்படுகிற ஒரு கூழாங்கல் உங்களுக்கான வழி திறக்கும், உங்களுக்கான
உதவி பெற்றே உயிருள்ளவரை உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை தனிமையிலே நண்பனை போல் நெடுதூரம் உடன் நடந்து தனிமையிலே நண்பனை போல் நெடுதூரமும் உடன் நடந்தி அனாதையாய் அலைந்ததில்லை அன்பரும் அருகினிலே அனாதையாய் அலைந்ததில்லை அன்பரை அருகினிலே கையை வைத்து ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவா செலுத்துகிறே சொல்லு ஸ்தோத்திரமே நன்றியப்பா நன்றியப்பா உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை உயிர் பிழைத்தே உயிருள்ளவரை நீ நல்லவராய் உங்க பிரசன்னத்தோடு நீர் இறங்கி வந்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா கரங்களை தட்டி தனிமையிலே நண்பனை போல எனக்காக வருகிற தெய்வம் எனக்காக வருகிற தெய்வம் எனக்காக வருகிற தெய்வம் ஓ உயிருள்ளவரை துதிப்பே ஹல்லேலூயா ஹல்லேலூயா